டாஸ்மாக் கடையில் இது அப்பா கடை என்ற வாசகம் எழுதப்பட்ட முதலமைச்சர் ஸ்டாலின் படம் பதிக்கப்பட்ட போஸ்டரை கட்டிய பாஜக மாவட்ட செயலாளரால் பரபரப்பு. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் நகராட்சி 18வது வார்டு கவுன்சிலரும் மாவட்ட தரவுகள செயலாளருமாக பாஜகவை சேர்ந்த சசிரேகா ரமேஷ் இருந்து வருகிறார். திமுக அரசு டாஸ்மாக் ஊழலை செய்ததாக அதனை எதிர்த்து பாஜகவினர் தமிழகம் முழுவதும் பல்வேறு போராட்டம் நடத்தி வரும் நிலையில் பாஜக வார்டு கவுன்சிலரும் தரவுகள மாவட்ட செயலாளருமான சசிரேகா ரமேஷ் பல்லடம் தாராபுரம் சாலையில் இயங்கி வரும் டாஸ்மாக் கடையின் முன்பு இது அப்பா கடை என்ற வாசகம் எழுதிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் படம் பதிக்கப்பட்ட போஸ்டர் ஒன்றை கட்டி தொங்கவிட்டார். மேலும் டாஸ்மாக் ஊழலுக்கு எதிராக தான் இந்த போஸ்டரை கட்டியுள்ளதாகவும் எல்லா அரசு அலுவலகங்களிலும் முதல்வர் படம் உள்ள நிலையில் தமிழக அரசுக்கு அதிக வருவாய் ஈட்டித்தரும் டாஸ்மாக் கடையிலும் முதலமைச்சர் படம் வைக்க வேண்டும் என இந்த போஸ்டரை கட்டியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதனால் அப்பகுதியில் திடீர் பரபரப்பு ஏற்பட்டது. அவங்க துண்டை போட்டு இந்த விடிய அரசு திமுக வந்து டாஸ்மாக்ல 1000 கோடி ஊழலை வந்துட்டு நாங்கள் என்ன பண்ணுறோம்னா கண்டித்து ஆர்ப்பாட்டம் பண்ணோம். இப்போ அந்த ஆர்ப்பாட்டத்தோட விளைவை நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த முதலமைச்சர் ஸ்டாலினோட மரியாதைக்குரிய முதலமைச்சர் ஸ்டாலினோட ஃபோட்டோ வந்து நாங்கள் இந்த டாஸ்மாகில் வச்சுருக்கோம். எல்லா அரசு அலுவலர்களை பார்த்தீங்கன்னா நம்ம முதலமைச்சரோட ஃபோட்டோ இருக்கும். பட் இந்த அரசாங்கத்துக்கு கீழே இயங்குகிற டாஸ்மாக், அதாவது இந்த டாஸ்மாக்கு தான் அரசாங்கத்துக்கு வந்து திமுக அரசுக்கு வந்து அதிக வருவாய் ஈட்டுது. இங்கே மட்டும் ஃபோட்டோ இல்லாமல் இருந்துச்சு. அதனால தான் மரியாதைக்குரிய முதலமைச்சர் ஃபோட்டோ வந்து நாங்கள் ஸ்டாலினோட ஃபோட்டோ வந்து இங்கே டாஸ்மாகில் வச்சுருக்கோம்.